சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதே நேரத்தில் அந்த சட்டம் தவறாக சில விஷயங்களை செஞ்சுச்சுன்னா அது பொதுமக்களை எப்படி பாதிக்கும், அது கவர்மெண்ட் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் கூட சொல்லலாம். ஒரு 23 வயது ஒரு பையனுடைய மானாமதுரை ஊரை சேர்ந்த ஒரு ஆகாஷ் அப்படிங்கிற பையனுடைய மரணம் அது யாரால் நடந்தது அப்படின்னா, சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகளை செய்யக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது இந்த கவர்மெண்ட் இல்லை, இதற்கு முன்னாடி நடந்தது. மார்ச் மாதம் நடந்தது. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை பற்றி என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ச் 6, 7 அந்த டயத்தில் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் நம்ம ஜிஹெச்சில் இறந்து போகிறாரு. அவர் ஏன் இறந்து போகிறாருங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் இந்த பிரச்சனையை இப்போ பேசுவோம். ஏப்பா மார்ச் நடந்தது என்ன, அந்த கவர்மெண்ட் வேறு இந்த கவர்மெண்ட் வேறு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், அதாவது சிவகங்கையுடைய காங்கிரஸ் எம்பி இருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மானாமதுரையில் இருக்கிற ஆகாஷ் அப்படிங்கிறவரை போய் பார்த்துருக்கிறாரு. அவர் குடும்பத்தை. அவர் கொலை செய்யப்பட்டாரா இறந்துட்டாராங்கிறது சட்டம் தான் சொல்லணும், கோர்ட்டு தான் சொல்லணும். பட் இப்போதைக்கு எதனாலும் வச்சுங்க. ஆனால் ஆகாஷ்ங்கிற ஒரு அப்பாவே இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்தை போய் கார்த்திக் சிதம்பரம் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவங்களுடைய துயரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு போகும்போது அவங்க ஒவ்வொன்றும் அழுதுட்டு, என் பையன் இறந்து போயிட்டான், இந்த பையனுக்கு நீதி கிடைக்கணும், ப்ளஸ் ஒரு அரசு வேலை ஏதாவது தான் எங்களுக்கு கிடைக்கணும், கவர்மெண்ட் தான் ஆட்கள் தான் எங்கள் பையனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன், முதலமைச்சர்னா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட சொல்கிறேன், அதற்கான தீர்வை கொடுப்பாரு அப்படின்ட்டு வராரு. முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாருன்னா, அவர் தெளிவாகவே எழுதிட்டார் போல, இது அதிகாரிகள் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் தான் கொன்றாங்க, இந்த பையனுடைய வாழ்க்கையை சிதைச்சிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயமும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அப்படியே போய் சொல்லிட்டாரு. இப்போ தமிழ்நாடே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. விஜய், புரட்சி தளபதி விஜய் சிஎம் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க. இது என்னென்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்பயுமே சிஎம் உடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க தான் அந்த மினிஸ்ட்ரி. ஓகே, அப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தவறு நடக்குது, நல்லது நடக்குதுன்னா அது டைரெக்டாக யாரை போய் சேரும் அப்படின்னா சிஎம்ஐ போய் சேரும். ஸோ இந்த சிஎம் புது சிஎம் இதை எப்படி டீல் பண்ண போகிறாரு, இல்லை மற்ற சிஎம் மாதிரி தனக்கு கீழே இருக்க துறை தானே, இதை நம்ம கண்டு காணாமல் விட்டுடலாம், அப்படியே 2 நாள் விட்டுறா 3 நாள் வேறு இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற முதல்வர் மாதிரி விட்டுட்டு போகிறாரா, இல்லை நியாயத்தின் பக்கம் இருக்கிறாரா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற பார்வை. சரி பார்க்கலாம். ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் மானாமதுரையில் சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பையன். அப்போ அவர் எப்படி அரெஸ்ட் செய்யப்படுறாரு அப்படின்னா, ஒரு நள்ளிரவு என்னன்னா பட்டாக்கத்தியால் இருவரை அட்டாக் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை சந்தேகத்தின் பேரில் கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தர் ஆகாஷ், அவர் 24 வயசு, இன்னொரு கோபிங்கிறது ஆகாஷோடைய நண்பர் வச்சுங்களேன். வச்சுட்டு ஆகாஷ் கூட்டிகிட்டு போனவங்க சும்மா கூட்டிகிட்டு போகல, அவருக்கு ஏதோ ஒன்று அடிபட்டுருக்கு, எல்லாம் செஞ்சுருக்கு. கடைசியில் பார்த்தா காலெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, காலெல்லாம் பயங்கரமாக உடஞ்சி காலெல்லாம் அடிச்சிருக்கு. அதற்கு போலீஸ் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் கால் உடஞ்சிச்சுன்னா, நாங்கள் அவரை பிடிக்கும்போது அவர் மேம்பாலத்துலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அப்படி நடக்கவே இல்லைங்கிறாங்க. இது ஒரு கட்டுக்கதை. அவருடைய கால் உடைந்திருக்குது. உடைஞ்சது மட்டும் இல்லாமல் அது மறுநாளே அந்த பையன் இறந்து போயிடுறான். நம்ம ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாரு. அப்போ அங்கே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. இது அநியாயம் எல்லாமே சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே இருக்குது. சிபிசிஐடிக்கு போகுது, விசாரணை மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ஸோ சிபிசிஐடிக்கிட்ட போகுது. சிபிசிஐடிக்கு போன பிறகு இதற்கு முதற்கட்ட ஆக்ஷன் என்ன செய்கிறாங்கன்னா, மார்ச் 13 பார்த்துங்க, 4 நாள் கழிச்சு 6 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. யாருன்னா, திருப்போணம் ஆய்வாளர், அப்புறம் மானாமதுரை உதவி ஆய்வாளர், சிவகங்கை நகர் தலைமை காவலர், சிப்காட் தலைமை காவலர், மானாமதுரை முதல்நிலை காவலர், திருப்போணம் முதல்நிலை காவலர், இந்த மாதிரி ஒரு 6 பேரை டிஐஜி முதல்கட்ட ஆய்வில் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. சஸ்பெண்ட் பண்ணி முடிச்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா, டிஎஸ்பி உட்பட 11 போலீஸுக்கு சிபிசிஐடி சமன் கொடுக்குது. இப்போ சிபிசிஐடிக்கு சிஐக்கு போயிடுச்சு. அப்போ 11 போலீஸுக்கு சமன் கொடுக்குறாங்க.
விசாரணைக்கு வந்து நேரில் வரணும், முன்ஜாமீன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துட்றாங்க. அப்போ உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் உடனே கிடைக்கணும் உடனே கிடைக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆகாஷ் கொலையில். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி வரும்போது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன கிடக்குது, கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறாரு, உங்கள் பையன் இறந்து போயிட்டான் அவங்க தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்படியே உடஞ்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு 24 வயது ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு 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 இளம் வயது பையனை செய்தி வந்து பாருங்களேன், பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் பையன் இறந்து போனது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படியே நிலை குலைகிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க போய் நேராக பார்க்குறாங்க. பார்க்கும்போது கால்லாம் உடஞ்சி அப்படியே கையெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து விபத்தால் நடக்கலை, இதுக்கு அடித்து முறிச்சிருக்காங்க, உடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு மறுநாள் என்ன நடக்கும், பிரேத பரிசோதனை நடக்கும். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மேம்பாலத்துலேருந்து கீழே விழுந்தோம், ஆக்சிடென்ட் ஆகலை, இதை வந்து அடித்து நொறுக்கி கை காலெல்லாம் பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வேலியே பயிரை மேய்வதா அப்படிங்கிற காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரிகளே இப்படி ஒரு அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்துவதா? இது எத்தனை சம்பவங்கள் அஜித்குமார், சாத்தான்குளத்தூர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் கையில் இந்த ஒரு இந்த அமைச்சரவை இருக்குது, போலீஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை அடிக்கலாங்கிற உரிமை வந்து ஒரு போலீஸுக்கு தான் இருக்குது. எந்த தனி மனிதனும் இன்னொரு மனிதனை தொட்டு கூட பார்க்க முடியாது, அடிக்க கூட முடியாது ஃபார் எனி ரீசன். பட் போலீஸ் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியே இருக்குது. அப்படி ஒரு பாலிசி இருக்கும்போது அவங்க எவ்வளோ அழகாக டீல் பண்ணணும், எவ்வளோ மரியாதையாக டீல் பண்ணணும். சிஎம் விஜய் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த விளையாட்டுத்தனமாக விட்டுறக்கூடாது. கார்த்திக் சிதம்பரம் பண்ண மிக 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 ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதை முதல்வருடைய கவனத்தில் கொண்டு வந்தது. முதல்வர் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நான் வெயிட் பார்த்துட்டு இருக்கோம். தயவு செய்து ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுங்க. கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு கீழே இருக்கிற துறை எத்தனையோ முதல்வர் கீழே இந்த துறை இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு கீழே வரும்போது இது எப்படி சீராக வச்சுக்கணும், போலீஸ் அதிகாரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கள். அதான் நம்ம ஃபர்ஸ்ட்.